அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் எண்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ 1, 2, 10 வரையும் என்னென்ன இருக்குது தமிழில், அதே தான் பயன்படுத்த போகிறீங்க. இப்போ 1 அப்படின்னா கா, 2 ஊ, 3 ஞா, 4 சா சா, 5 ரூ, 6 சா, 7 ஏ, 8 ஆ, 9 கூ, 10ங்கிறப்ப திரும்பி உங்களுக்கு இந்த கா அதோட ஒரு சுழியம், அதாவது பால், அதை சேர்க்க போகிறீங்க. அதுதான் இந்த 10 1 0 அப்படின்னு இருக்கா. கா 1ங்கிறது கா அப்படிங்கிறப்ப கா 0, அதுதான். இதுவே எல்லாத்துக்கும் அப்படி தான் வரும். இப்போ 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கா. இப்போ 11 12 அப்படின்னா கா ஊ, அதுமாரி. 21 அப்படின்னா ஊ கா. 31 அப்படிங்கிறது 31 அப்படின்னா ஞா கா. 41 அப்படின்னா சா கா. 51 அப்படின்னா ரூ கா. சா, அதாவது 61 அப்படின்னா சா கா. 1லேருந்து 10 வரையும் நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்கனாலே 1லேருந்து 100 இல்லை எத்தனை வரையும் கேட்டாலும் உங்களால் எளிதாக பதிலளிக்க முடியும். இப்போ 0 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சில இடத்துங்களில் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம், சுழியம் அப்படின்னு சொன்னால் தான் 0 அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் சுழியம் கிடையாது தமிழ் வார்த்தை. 0 அப்படின்னா பால், அதுதான் சரியான சொல். அதாவது 0 அப்படிங்கிறதுக்கு சரியான சொல் பால், அதுதான். இப்போ இந்த காலையில் நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேர்ச்சொல், பெயரெச்சம், வினையெச்சம், தொழில் பெயர், வினைமுற்று, வினையாளனின் பெயர், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வேர்ச்சொல் அப்படின்னா கட்டளை சொல்லாக இருக்கும். இன்னொன்று வேர்ச்சொல் எப்படி இருக்குன்னா, வினையடி, முதல்நிலை, அடிச்சொல், அதாவது முதன்மை சொல்லாக தான் இருக்கும். இப்போ வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா படி, அது முதன்மை சொல் தான், அதுதான் ஆரம்ப மூல சொல். வினையாளனை, அதாவது பெயரெச்சம். பெயரெச்சம் அப்படிங்கிறது ஒரு எச்ச சொல்லுக்கு அடுத்தது பெயர் சொல் முடியுது அப்படின்னா அது பெயரெச்சம். இப்போ படித்த, நடித்த, உழைத்த, அழைத்தன்றிருக்கா. இப்போ படித்த மாணவன், நடித்த நடிகர், உழைத்த உழவன், உழைத்த மனிதன், அழைத்த ஆசிரியர், அழைத்த அமைச்சர், நடந்த மாணவன், எழுதிய பாடம், எழுதிய பாடல், இந்த மாதிரி பெயர் சொற்கள் வந்துச்சுன்னா அது பெயரெச்சம். வினையெச்சம் அப்படின்னா அந்த எச்சொல்லுக்கு அடுத்து வினைச்சொல் வரணும். இப்போ படித்து முடித்தான், நடித்து கொடுத்தான், உழைத்து முடித்தான், அழைத்து சென்றான், நடந்து சென்றான். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வினைச்சொல் வருது. அப்படிங்கிறப்ப இது வினையெச்சம். தொழில் பெயர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தொழில் பெயர் விகுதி என்னென்னா அல், தல், அம், ஐ, கை, இந்த விகுதியெல்லாம் பெற்று வர்றது தான் தொழில் பெயர். இப்போ பார்த்திங்கன்னா படித்தல், நடித்தல், அழைத்தல், நடத்தல், எழுதுதல், வாழ்த்து. இப்போ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல் விகுதி வந்திருக்கு. இது இல்லாமல் தல், அம், கை, சில இடத்துல வந்து வாழ் அப்படிங்கிறது வாழ்க்கை. வாழ்க்கை அப்படிங்கிறப்ப அந்த கை விகுதி வரும், அதுவும் தொழில் பெயர் தான். இப்போ வினைமுற்றுனா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அது முற்று பெற்ற வினைச்சொல், அவ்வளோதான். படித்தார், நடித்தார், உழைத்தார், அழைத்தார், எழுதினார், வாழ்த்தினார், இது முற்று பெற்றது. இதுக்கு அடுத்து இது வந்து எச்சொல் கிடையாது, முற்று பெற்ற ஒரு வினைச்சொல். இதுதான் வினைமுற்று அப்படிங்கிறது. வினையால் அணையும் பெயர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர், அதாவது கருத்தாவை குறிக்கக்கூடிய பெயர். இப்போ படித்தார் அப்படின்னா யார் படித்தார், அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து இறந்த காலத்தை தான் குறித்து வரும். படித்தவர், நடித்தவர், உழைத்தவர், அழைத்தவர் அப்படிங்கிறது கருத்தாவை குறித்து இறந்த காலத்தை குறித்து தான் வரும். இதோட விகுதிகள் என்னென்னா அன், ஆன், அர், ஆன், அர், ஆர் அப்படிங்கிறதா இதோட விகுதிகள். இந்த காணொலியில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.